ஜனநாயக காலத்தில் மாண்புமிக்க ஜனநாயகத்தை போராடி பெற்று தந்தார்கள் எங்கள் முன்னோர்கள். 89 ஆண்டு ஆயிடுச்சு அவர் மறைந்து. இன்றைக்கு போக போக கல்வி அறிவு பெற்று வளரும்போது அடுத்தடுத்த தலைமுறைகள் மிகச்சிறப்பாக இந்த நாட்டை நிர்வகித்து கொண்டு போவார்கள் என்றுதான் அவர்கள் நினைத்தார்கள். ஆனால் இன்று பார்க்கிற போது எது ஒன்றும் அவ்வளவு கடினமாக இருக்குது. அன்றாட வாழ்க்கைக்கு கல்வி கற்பது, மருத்துவம் பெறுவது, வேலை வாய்ப்பை பெறுவது, பசியோடு 28 விழுக்காடு மக்கள் இரவு உறங்க போகிறார்கள். பல கோடிக்கணக்கான பச்சிலை குழந்தைகள் பசியோடு தூங்க போகிறார்கள். அடிமை இந்தியாவில் பகத்சிங் முன்வைக்கிறான் முழக்கத்தை. கல்விக்கு இயங்காத மாணவன், வேலைக்கு அலையாத இளைஞன், பாலுக்கலாத குழந்தை, இதுதான் என் கனவு இந்தியான்னு. விடுதலை பெற்று 79 ஆண்டு ஆக போது இன்னும் அதே முழக்கம் அப்படியே இருக்கு. அது ஒன்றும் நிறைவு செய்யப்பட்டதா தெரியல. எங்களுடைய முன்னவர், எங்களுடைய போற்றுதற்கும் வணக்கத்திற்கும் எங்கள் பாட்டனார், செக்கிழுத்த செம்மல் கப்பல் ஓட்டிய தமிழன் வ.உ. சிதம்பரனார் அவர்கள் கொண்டிருந்த கனவு என்பது நாடும் மக்களும்